ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்ட கட்டளை வருது, நீங்கள் மக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லா என்ற களிமா வெத்தி வைங்கன்னு சொல்லி. அல்லாஹ்வை தவிர வேறு நான் யாரும் இல்லை. நீங்கள் உங்களோட சிலைகளை வணங்க வானம், சிலைகளுக்கு பூஜைகள் செய்ய வானம், ஒரு அல்லாஹ்வை தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்ற ஒரு தாவத்தை ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மக்கத்து காஃபிர்களுக்கு முன்னால் வைக்கிறாங்க. மக்கத்து காஃபிர்கள் அவங்க யோசிக்கிறாங்க, எங்கட மூதாதையர்கள் எங்கட சந்ததிகள் எல்லாம் வணங்கின இந்த தெய்வங்களை நாங்கள் விட்டுட்டு இவருடைய பேச்சை கேட்குறதா என்ற ஒரு ஆச்சரியப்பட்டாங்க. நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிலைகளை வச்சு வணங்குகிறோம், இவர் ஒரு அல்லாஹ் வணங்குமாறு அழைப்பு விடுக்கிறாரு என்று சொல்லி அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. இப்போ அந்த தாவத்தை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த மக்கத்து காஃபிர்கள் பார்க்குறாங்க, எங்களை வழிகெடுக்க வந்திக்கிறாங்க, எங்களோட மூதாதையர்களோட வழியை விட்டும் எங்களை தடுக்க வந்திக்கிறாங்க என்று சொல்லி அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தாவத்துக்கு எதிர்ப்புகள் தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. பலவிதமான கஷ்டங்களை கொடுத்தாங்க, பலவிதமான தடைகள் உண்டாக்கினாங்க, சிரமங்களை கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் பலஹீனர்கள் எப்போ இந்த கலிமாவை ஏற்றுக்கொள்கிறாங்களோ, முஸ்லிம்களாக மாறுறாங்களோ, அவங்களுக்கு பலவிதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் இன்னல்களையும் உண்டாக்கினாங்க. அந்த கலிமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவங்க அந்த சிலைகளை வணங்காத அந்த நிலைமையை பார்த்து அவங்களுக்கு வெறுப்பு உண்டாகிட்டு, அதனால் பலவிதமான கஷ்டங்கள் உண்டு பண்ணினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கலிமாவை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களும் மிச்சம் பொறுமையோடு அவங்க அந்த தாவத்துடைய வேலையில் ஈடுபட்டாங்க. ஒரு புறத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தாவத்துடைய அந்த அமல் வேகமாக நடக்க மறுபுறத்தில் காஃபிர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த தாவத்துக்கு எதிராக பலவிதமான தடைகளையும் கஷ்டங்களையும் சிரமங்களையும் உண்டு பண்ணினாங்க. அந்த கட்டத்தில் தான் ஹஜ்ஜுடைய ஒரு சந்தர்ப்பத்தில் மதீனாவிலிருந்து ஒரு சிறு கூட்டம் வந்தாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போய்த்து தாவத் கொடுத்தாங்க. அவங்களோட கூடாரத்துக்கு போய்த்து அவங்க எல்லோரும் இதை கேட்டுட்டு அவங்க எல்லோரும் கபூல் செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. நாங்கள் அதுக்கடுத்த வருடம் இன்னும் சாத்திகளை கூட்டிக் கொண்டு வாரோம் என்று போனவங்க அடுத்த வருடம் இன்னும் அதிகமான நபர்களை கொண்டு வந்தாங்க மதீனாவிலிருந்து. அவங்களும் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த தாவத்தை கேட்டு உடனே அவங்களும் முஸ்லிம்களாக மாறினாங்க. 3வது வருடம் அந்த மதீனா வாசிகள் கிட்டத்தட்ட 70 நபர்கள் வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேச்சை கேட்டாங்க, இஸ்லாத்தை கபூல் செஞ்சாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த மதீனா வாசிகள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மக்கத்து காஃபிர்கள் அவங்களுக்கு பல கஷ்டங்களை கொடுக்குறாங்க, உங்களோட இந்த பேச்சை கேட்குறாங்க இல்லை, அதனால் நீங்கள் மதீனாவுக்கு வாங்க என்று அழைப்பு விடுத்தாங்க. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவு இன்னும் வரல, அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துட்டால் நான் கட்டாயமாக மதீனாவுக்கு வருவேன் என்பதாக சொன்னாங்க. அந்த நேரத்தில் மதீனாவாசிகள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட யாரையாவது ஒரு சஹாபி எங்களுக்கு நீங்கள் தாங்க, அவர் இந்த தாவத்துடைய உழைப்பை அங்கே மதீனாவில் வந்து செய்யட்டும் என்பதாக. அந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி அவங்கள மதீனாவுக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த சஹாபி அவருடைய முயற்சியுடைய பிரதிபலன் என்னென்றா, அடுத்த வருடம் உள்ளுக்கு மதீனாவில் உள்ள ஒவ்வொரு வீடுகளையும் இந்த கலிமா போய் சேரக்கூடிய அளவுக்கு அந்த முயற்சிகளில் பிரயோஜனம் இருந்தது. அதே நேரத்தில் மக்காவை எடுத்துக்கொண்டால் மக்காவில் சஹாபாக்கள் எண்ணிக்கைகள் அதிகரிக்க மக்காவுடைய காஃபிர்கள் இவங்க எவ்வளோ எதிர்த்தும் முஸ்லிம்கள் இந்த சிலைகளை வணங்குறாங்கில்ல, சிலைகளுக்கு குறை சொல்கிறாங்க, இதனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இவங்களுக்கு நாங்கள் அடிக்க ஆரம்பித்தாங்க. யாரெல்லாம் களிமை சொன்னாங்களோ ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக அநியாயம் செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த அநியாயங்களை மீறி சஹாபாக்கள் தீனில் ஈமானில் உறுதியாக இருந்தாங்க.
இதை பார்த்த பின்னால் அவங்க எல்லாம் ஒன்று கூடி அவங்க ஆலோசனை செய்கிறாங்க, இப்போ நாங்கள் இவங்கள கொலை அச்சுறுத்தல் பண்ணுவோம் என்ற முடிவெடுத்துட்டு முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொலை செய்வதற்காக வேண்டி 100 வாலிபர்களில் கையில் வாள்களை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டில் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, யா ரசூலல்லாஹ் நீங்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போக வெளியாகுங்கன்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த பின்னால் உடனடியாக தயாராகி அவங்க தயாராகிறாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த காஃபிர்கள் 100 பேரும் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீடை சூழ்ந்து கொள்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பயங்கரமான கட்டத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை வெளியாகுமாறு அவங்க வெளியாகி அவங்களோட கையில் ஒரு புடி மண்ணை எடுத்து அந்த காஃபிர்கள் நோக்கி எரிய ஆரம்பித்தாங்க. அல்லாஹ்ட குதுரத், அல்லாஹ்ட ஏற்பாடு என்னண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீசின அந்த மண் 100 காஃபிர்களோட கண்ணிலையும் பட்டு அந்த காஃபிர்கள் நீண்ட நேரமாக கண்களை கசக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமைதியாக வெளியாகிறாங்க. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வராங்க. மதீனாவில் அல்லாஹ்வுடைய கிருபையால் எல்லா வீடுகள்லையும் இந்த கலிமா போய் சேர்ந்து விட்டது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மதீனாவுக்கு போன பின்னால் செஞ்ச முதலாவது வேலை, இந்த தீனுக்காக வேண்டி ஒரு மர்கஸை கட்டினாங்க, ஒரு மஸ்ஜிதை கட்டினாங்க. அந்த இடத்தை பிரதானமாக வச்சு இந்த உழைப்புடைய கூட்டு அமல்கள் நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி அங்கே மதீனாவில் முதலாவதாக ஒரு மஸ்ஜிதை கட்டினாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போ மதீனாவில் வந்து மஸ்ஜிதை நபவியை கட்டினாங்களோ அந்த இடத்துல இருந்து பல பகுதிகளுக்கும் சஹாபாக்களை ஜமாத்துகளாக தயாரித்து வழி அனுப்பி வச்சாங்க. சஹாபாக்கள் இந்த அமால்கள் எடுத்துக்கொண்டு எந்தெந்த கிராமங்களுக்கு போனாங்களோ அந்த கிராமங்களில் உள்ள எல்லோரும் இஸ்லாத்தை கபூல் செய்யக்கூடியவங்களாக மாறினாங்க. இப்போ மக்காவாசிகளுக்கு அவங்களோட கோபம் இன்னும் அதிகரிக்குது. போகிற கிராமங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் முயற்சிகள் செய்கிறாங்க, சஹாபாக்கள் முயற்சிகள் செய்கிறாங்க, அங்கே தீன் பரவுது என்ற விடயம் அவங்களுக்கு சகிச்சு கொள்ள முடியல. அதனால தான் என்ன செஞ்சாங்க, 1000 பேர் கொண்ட ஆயுதங்களுடைய ஒரு படையை தயாரித்து கொண்டு முஸ்லிம்களை தாக்குவதற்காக வேண்டி வராங்க. சஹாபாக்கள் 313 பேர், அவங்க எண்ணிக்கையிலையும் குறைவானவங்க, ஆயுதங்கள்லேயும் குறைவானவங்க. இருந்தாலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இரவு முழுவதும் அல்லாஹ்விடத்தில் அழுது துவா செஞ்சாங்க. யாழ் சிறு கூட்டம் உன்னுடைய தீனுக்காக வேண்டி வந்திருக்கிறாங்க, இவங்க அழிக்கப்பட்டு விட்டால் உன்னை வணங்கக்கூடிய யாரும் இருக்க மாட்டாங்க. எனவே நீ இவர்களுக்கு உதவி செஞ்சிடு, எதிரி படைகளுக்கு தோல்வியை கொடுத்துடு என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுவதும் அல்லாஹ்விடத்தில் மன்றாடினாங்க. எப்போ யுத்தம் ஆரம்பிக்குதோ அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை கூட்டம் கூட்டமாக இறக்கி வச்சான். காஃபிர்களும் பார்த்தாங்க, வானத்திலிருந்து படைகள் அந்த வந்ததை, மலக்குமார்கள் இறங்கினதை அந்த காஃபிர்களும் கண்டாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வோட உதவி மிக வேகமாக வந்தது. பொதுவாக சஹாபாக்களில் யுத்தம் ஆரம்பிக்கிற நேரத்தில் அல்லாஹ்வோட உதவி வரும். ஒரு பால் மடியில் இருந்து பால் கறக்கிற நேரத்துக்குள்ளால் அந்த யுத்தம் முடிவடைஞ்சிடும். அல்லாஹ் தஆலாவோட உதவி அவ்வளோ வேகமாக வந்தது. இப்போ காஃபிர்கள் தோற்கடிக்கப்படுறாங்க, முஸ்லிம்கள் வெற்றி அடைகிறாங்க. இதே அந்த நிலைமை சஹாபாக்கள் முயற்சிகள் பண்ணி கொண்டிருந்தாங்க. வரக்கூடிய தடைகளை அல்லாஹ் தஆலா தகர்த்து கொண்டு போனான். எப்போ மக்காவுடைய வெற்றி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தானோ, 20 வருடம் அநியாயம் செஞ்ச அந்த மக்கத்து காஃபிர்கள் எல்லோரும் பயந்து கொண்டு திகைத்து போனாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
அந்த எல்லா காஃபிர்களையும் ஒன்று சேர்த்தாங்க. 20 வருடங்களாக அநியாயம் செஞ்சவங்க, எத்தனையோ சஹாபாக்களை ஷஹீதாக்கினவங்க, எத்தனையோ விதமான அநியாயங்களை செஞ்சவங்க, அட்டூழியங்களை புரிஞ்சவங்க, இவங்க எல்லாரும் ஒன்று சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி. எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் சிறந்தவர், ஒரு சிறந்தவருட மகனாக இருக்கிறீங்க என்ற அடிப்படையில் பயந்தவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புகழ்ந்தாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் நீங்கள் செஞ்ச எல்லா அநியாயங்களையும் மன்னிச்சிட்டேன், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய மன்னிப்பை பிரகடனப்படுத்தினாங்க. எப்போ இந்த மன்னிப்புடைய ஏலான அந்த மக்கத்து காஃபிர்கள் கேட்டாங்களோ, மக்கத்து காஃபிர்கள் எல்லோரும் இஸ்லாத்தை கபூல் செஞ்சாங்க. பெரும் பெரும் விரோதிகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த அஹ்லாக்கின் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. எந்த ஒரு காஃபிர்களும் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கல்ல. மக்காவாசிகள் எப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களோ, அதை கேள்விப்பட்ட பக்கத்தில் உள்ள அநேகமான கிராமங்கள் எல்லாம் இஸ்லாத்தை கபூல் செய்ய ஆரம்பித்தாங்க, கலிமாவை கூற ஆரம்பித்தாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடாக இருக்குது. எப்போ இந்த அமால்கள் நடைபெறுமோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த முறையில், சஹாபாக்களோட முறையில் அல்லாஹ் தாலா தீனை பரவுவதற்கு காரணமாக ஆக்குறான். ஏன் இந்த உழைப்புடைய நோக்கம் அமால்கள் உருவாக்குறது தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்த தீனை நாங்களும் கடைபிடிக்கிறதோட அந்த தீனை மக்கள் மத்தியில் பரப்புவதற்காகவே முயற்சி செய்கிறது. இந்த உழைப்புடைய நோக்கமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட எல்லா சுன்னத்துகளையும் ஹயாத்தாக்குறது தான். பெரியார்கள் சொல்கிறாங்க, எப்போ ஒரு மனிதன் உள்ளத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத்தான வாழ்க்கையை நானும் வாழ வேண்டும், இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு மக்களும் கடைபிடிக்க வேணும், வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் முயற்சிகள் செய்கிறாரோ, இது ஆக உயர்ந்த கட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அன்புடைய அடையாளமாக இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உயர்ந்த அன்பு யாருக்கு நசீபாகுமோ, சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, யார் என்ன முஹப்பத் வைக்கிறாங்களோ அவங்க என்னோட சொர்க்கத்தில் இருப்பாங்க, என்னுடைய சொர்க்கத்துக்கு அருகாமையில் இருப்பாங்க. அதனால தான் ஒவ்வொரு தாயுடைய உள்ளத்தில் மீக்க வேண்டும், நான் இந்த சுன்னத்துகளை ஹயாத்தாக்க வேண்டும், நானும் ஹயாத்தாக்குவோம். அதே மாதிரி இந்த சுன்னத்துகள் ஹயாத்தாவதற்காக வேண்டி முயற்சிகளை செய்ய நியத்துகளை வைக்கிறது. எப்போ நியத்துகள் சரியாக வைக்கப்படுமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த உயர்ந்த அந்த அன்பை எங்களுக்கு நசீபாக்குவான். எப்போ அந்த உயர்ந்த அன்பு நசீபாகுமோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்துடுவான் எங்களுக்கு. எனவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் நியத்துகளை வச்சுக்கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் நியத்துகளை வச்சுக்கொள்ள வேண்டும். நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியாகவும், யார் 4 மாதங்கள் முடிஞ்சு 2 வருஷங்களில் சில்லா முடித்தாங்களோ அவங்க வெளிநாடுகளுக்காக வேண்டி தங்களுடைய பேர்களை பதிவு செய்கிறது. யார் 3 சில்லா முடிச்சிக்கிறாங்க, 2 வருட சில்லாக்கள் முடிச்சிக்கிறாங்களோ அவங்க வெளியூர்களுக்காக வேண்டி ஜமாத்துகளை தயாரிப்பதற்காக வேண்டி நியத்துகளை வெளியாக்குறது. எல்லோரும் நியத்து வச்சுருப்பீங்க இன்ஷா அல்லாஹ். நாங்கள் இந்த அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் எங்களை நியத்துகளை உருவாக்கி கொள்வது. அடுத்தது, இது முபாரக்கான ஒரு துவாக்கள் கபூலாகக்கூடிய நேரமாக இருக்குது. எனவே யார் யாருக்கு வுது இருக்கின்றதோ அவங்க அந்த மஜ்லிஸ் அந்த இடத்துல அப்படியே உட்காந்து அவங்க திக்ரில் துவாவில் ஈடுபடட்டும். யாருக்கு வுது இல்லையோ அவங்க வுது எடுத்துக்கொண்டு வாங்க என்று சொல்கிறதோட, மௌலானா நஸ்ருர் ரஹ்மான் சாப் தாமத் பரகாது அவங்களோட ரைவின் இஜ்திமாவுடைய முதலாவது அசருடைய பயான் முடிவடைகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை நாங்கள் பேசினோமோ கேட்டோமோ அதன்படி இஹ்லாஸோடு அமல் செய்ய உம்மத்துக்கும் எத்தி வைக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.